கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூன் மாதம் 1 தேதியிலும் ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வரும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்த அவருடைய தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 5 மாதங்கள் நம்மோடு இருந்து கர்த்தர் நம்மை நடத்தி அவருடைய வார்த்தையின்படியே நித்தமும் நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் இருக்கிற இடத்துல இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரவும், இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தரவும் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைகள் நன்மைகள் மகா பெரியவைகள் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு இருந்து கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் எங்களுக்காக கிரியை செய்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் இந்த அதிகாலையில் நன்றி செலுத்தும்படி உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற முடிய அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆன்லைனில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தரை ஆசீர்வதியும். இன்னும் வர தடைப்பட்டவர்களையும் தேவன் துரிதமாய் கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். பாடுகிற பாடல், ஆராதிக்கிற ஆராதனை, வாக்குத்தத்த செய்தி எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து தருவீராக. தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்கள் மகிமைப்படுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷித்தமான இந்த ஜூன் மாதத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதும், கடந்த வருடங்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். நமக்கு ஏற்ற நேரத்தில் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை விட்டு விலகாமல், கைவிடாமல் கண்மணி போல பாதுகாத்தார். அப்படி தானே? ஆமென் சொல்கிறீங்களா? இனிமேலும் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதங்கள் முழுவதும் பாதுகாத்த தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை நல்ல அந்நிய பாஷையில் அவருக்கு மகிமையை செலுத்தலாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கரம் பிடித்து வந்தீரே, வழி நடத்தி வந்தீரே, உம்முடைய பிரசன்னத்தின் நிழலில் எங்களை பாதுகாத்தீரே. ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி சட்டையின் கீழ் அடைத்து அதை பாதுகாத்து வருகிறதோ அதை போலவே எங்களை பாதுகாத்தீரே, கண்மலையாய் பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய வாய்களை திறந்து, எங்களுடைய இருதயங்களை திறந்து உம்மை துதிக்கிறோம், பாடுகிறோம். உம்மை நம்புகிற பிள்ளைகளை உம்முடைய கிருபையை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நல்லதை மாத்திரம் எங்களுக்கு செய்கிறவர். தீமை உம்மிடத்தில் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்தது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நீர் முடிய பண்ணுகிறவர். எத்தனை மனிதர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், எத்தனையோ திட்டங்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படலாம், அத்தனையும் நன்மையாய் மாற்றுகிறவர். அதை எங்களுடைய வாழ்க்கையில பதிலாய் மாற்றுகிறவர், எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தெய்வனிடத்தில் இருந்து நாம் வந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். எவ்வளவு பெரிய தீமையானாலும் அதை நன்மையாய் மாற்றக்கூடிய ஒரு பாதத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் முழுவதும், இந்த மாதங்கள் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க, உம்முடைய கிருபைகளை நாங்கள் அனுபவிக்க, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றியால் என்னுள்ள நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. காரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்துவாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்று பயப்படேனே. சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க அவளை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை நம் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள்
நன்மைகள் என் வாழ்வில் நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுதே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுதே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே இயேசு ராஜா இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயம் இல்லையே இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே 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 இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லாரும் இருக்க இடத்துல எழுந்து நின்று ஆண்டுடைய பிரசன்னத்தில் எங்களுடைய ஆராதனை உமக்கு ஆண்டவரே அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில அவர் பெரிதான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் இந்த மாதத்தில் ஆண்டுடைய பாதத்தில் ஆண்டவரே எங்களுடைய முதன்மையை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் எங்களுடைய முதன்மையை எங்களுடைய முக்கியத்துவத்தை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய முக்கியத்துவம் நீங்க தான்ப்பா எங்களுடைய முக்கியத்துவம் உங்களுடைய பிரசன்னம் தான் எந்த மனிதனும் அல்ல எந்த பணமும் அல்ல எந்த ஒரு அந்தஸ்தும் அல்ல ஆண்டவரே எங்களுடைய தலைமைத்துவம் அல்ல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிதாய் நாங்கள் நினைத்திருக்கிற எந்த ஒரு வேலையும் அல்ல ஆண்டவரே எங்களுடைய முதன்மை நீர்தான் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் அப்பா உமக்கே துதிக்கன மகிமையை செலுத்துறோம் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது காலை தோறும் என்னுடைய கிருபை உனக்கு புதிதாக இருக்கும் காலை தோறும் என்னை தேடி வருகிற உனக்கு நான் புதிய கிருபைகளை தருகிறேன் புதிய வாழ்க்கையை நான் தருகிறேன் புதிய துவக்கங்களை தருகிறேன் உன் வாழ்க்கையில நீ காத்திருக்கிற காரியத்துல வெற்றியை தருகிறேன் உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதை நீ பார்க்க முடியும் ஆண்டுடைய வார்த்தை இன்னொரு இடத்துல இப்படியாக சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை மட்டுமே உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபை பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருந்தீரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய தனிப்பட்ட ஆண்டவரே நிலைகள்ல
வேலைகள்ல, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே. அதை தவிர ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில உம்மை வைத்து நாங்கள் சாதிக்க விரும்புகிறோம். எங்களுடைய கிரியை வைத்து அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சாதாரண கிரியை வைத்து அல்ல, எங்களுடைய பலவீனமான கிரியை வைத்து நாங்கள் போகிற தூரத்தை பார்க்கிலும், போகிற உயரங்களை பார்க்கிலும் உம்முடைய கிருபை எங்களை கொண்டு செல்கிற உயரம் பெரியது ஆண்டவரே. எந்த மனிதனும் உயர்த்த முடியாத அளவிற்கு எங்களை உயர்த்துகிறவரே. நல்ல அந்நிய பாஷையில பேசி நல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை பெறுகிற ஒரு நல்ல நேரத்துல வந்திருக்கிறோம். ஆன்லைன்ல எங்களோடு கூட இணைந்திருக்கிறவர்கள் நல்ல கண்களை மூடி ஆண்டுடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை பெரியது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அற்புதங்களை பெற வேண்டும் என்றால் அது ஆண்டுடைய பாதத்தில் வந்து நிற்கிறவர்களுக்கு நடக்கிறது. அவரை மட்டும் நம்புகிறவர்களுக்கு நடக்கிறது. அவரை நம்பி தோற்றவர்கள் எவரும் இல்லை. ஹalleluya, hallelujah, hallelujah. Yes. ஆமாப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எதையோ சொந்தம் கொண்டாடி இருக்கிற நேரத்துல நாம் யாவரும் இயேசுவை சொந்தம் கொண்டாட வந்திருக்கிறோம். விலையேற பெற்ற ஒரு சொத்தை நாம் சொந்த கொண்டாட வந்திருக்கிறோம். நித்தியத்தை நாம் சொந்தம் கொண்டாட வந்திருக்கிறோம். எல்லாம் இருதயத்துல கைய வைத்து, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லையே. அநேக நேரத்தில் அவர் நம்மை நீதியின் பாதையில நடத்த விரும்புகிறார். அவரால் நமக்கு எடுத்தோடனே உயர்வுகளை தர முடியும், எடுத்தோடனே நம்மளை போய் தூக்கி நிறுத்த முடியும். ஆனால் ஆண்டவர் அதை செய்வதில்லை. புழுதியிலிருந்து நம்மை உயர்த்துகிறார். அதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. அவர் உங்களை உயர்த்துறதுக்குள்ளேயும் எத்தனையோ பேர் உங்களை தூஷிக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா அத்தனை தடைகள் மத்தியிலும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஒவ்வொரு பகுதியா அவருக்கு நீங்க கடந்து வரும்போது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல இருக்கும் பொழுது எந்த தாழ்மையின் பாதையும் உங்களுக்கு ஒரு கிரீடமாய் மாறும், சந்தோஷமான பாதையாய் மாறும். எவ்வளவு தாழ்வின் பாதை வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எங்களை நீங்க உயர்த்துவது உண்மை, எங்களை நீ ராஜாவாய் நிலைநிறுத்துவது உண்மை. அதுவரையில் உம்மோடு கூட நாங்கள் இருக்க, உம்முடைய அன்பை தாழ்விலே நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபைகளை தருவீராக ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லையே. எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லை. நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவர். வழியா என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. நேர்வழியா என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டி. காரியம் வாய்க்க செய்தி,
என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லையே. எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீர். எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லையே. எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதித்தவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதித்தவரே. எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை. உண்மையா சொல்ற மாத்தையும் கூட சேர்ந்து சொல்லலாமா? எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு ஒன்றும் இல்லையே. எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுடைய நாட்கள் முடியும் வரை எங்களுடைய ஜீவன் பிரியும் வரை உம்மை ஒருவரையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் நீர்தான். எங்களுக்கு எல்ரோயா எங்களை காண்பவராய் இருக்கிறவர் நீர்தான். எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர்
சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை பார்க்கும்படியாய், புதிய மாதத்திற்குள்ளே கடந்து போகும்படியாய் நீர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. எத்தனையோ பேர் எங்களோடு கூட இருந்தாங்க, ஆனால் இந்த நாளில் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பேர் எங்களை விட்டு சென்றார்கள். எத்தனையோ பேர் எங்களுடைய வாழ்க்கையில் பயணத்தில் பாதையில் எங்களை விட்டு சென்றாங்க. ஆனால் உங்களுடைய கிருபைகள் எங்களோடு கூட வருகிறது. இனியும் எங்களுடைய இலக்கை அடையும் வரையிலும் நீர் எங்களை விடுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை. எங்களை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீர் சொன்ன வாக்குத்தத்தம் யாவற்றையும் அடைந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபைகளை தருவீர் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துவீராக. நீர் சொன்னதை நீர் செய்கிற தேவன். நீர் ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில பார்க்க செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனியும் நீ நடத்த வல்லவராய் இருக்கிறீர். எங்களுக்கு என்ன தேவை, என்னது எந்த நேரத்தில் தேவை என்பதை நீர் பார்க்கிறீர். அதை நீர் சரியான நேரத்தில் கொண்டு வருவீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதமுள்ள பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இதே துதியின் நிலையில, இதே பிரசன்னத்தில் நாங்கள் வார்த்தைகளை கேட்க எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யாவர் அமர்ந்து கொள்ளலாம். அவனுடைய பிரசன்னத்தில். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அறிவிப்பாக நாளை தினம் நமக்கு காலை 7:30 மணிக்கு ஒரே ஆராதனையாய் வேதாகம கல்லூரியில் வைத்து நடைபெறும். முதல் வாரமாக இருக்கிறபடியினாலே நமக்கு கர்த்தருடைய பந்தியும் மிஷனரி காணிக்கையும் உண்டு. அதற்கு ஆயத்தமாய் வர உங்களை அன்பாய் நினைப்பூட்டுகிறோம். இந்த ஜூன் மாதத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த மாதத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். எழும்பி நிற்கிற இவர்களுக்கு நேராய் நம்முடைய கரத்தை நீட்டி, ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதியும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் பிறந்த நாளை காண்கிற நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயின் வயிற்றில் உருவான நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருந்து அவருடைய வாழ்நாளை நீர் இதுவரையிலும் ஆசீர்வதித்து தந்த தயவுக்காய் துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் அவருடைய சிரசின் மேல் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஜீவன், சுகபலன், தீர்க்க ஆயுசை கொடுத்து உம்முடைய வருகை வரை அநேக பிறந்த நாட்களை காணும்படி ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பீராக. இந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். அதே போல் திருமண நாளை அனுசரிக்கிற தம்பதிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஃபோன் இணைப்பில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களையும் நினைக்கிறோம். திருமண நாள் காண்கிற ஆண்டவரே, தம்பதிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்ற நம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் தாமே ஏற்ற துணையாக நீர் இணைத்து இம்மாட்டும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வருகிற, குடும்பமாய் நடத்தி வருகிற தயவுக்காகவே துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஜீவன், சுகபலன், தீர்க்க ஆயுசை கொடுத்து
உங்கள் வருகை வரையிலும் அநேக திருமண நாட்களை காணும்படி ஆயுஷ் நாளை கூட்டித் தருவீராக. குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் ஆண்டவரே அவர்கள் காணப்படும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கும் கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய குடும்ப வாழ்விலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வீராக. எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்வீராக. தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டியவர்களை வாழ்த்துவோம். சபையின் சார்பிலே உங்களுக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்திலும் ஆண்டுடைய வார்த்தையை, வாக்குத்தத்த செய்தியை கொடுக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும் நம்முடைய தலைமை போதகர் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஒரு விசை கூட நம்முடைய போதகர்காய் நம்ம இருக்கிற இடத்துல அவர்களை இந்த புதிய மாதத்திலும் இன்னும் நல்ல சரீர பலனை, கால்களில் தம்முடைய பலனை கர்த்தர் கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அவருடைய ஊழியத்தை இந்த மீதியுள்ள இந்த வருஷத்தின் நாட்களிலும் ஆயுசு நாட்களிலும் வல்லமையாய் செய்ய தேவன் அவர்களை பயன்படுத்த நம்ம எல்லோரும் ஒரு விசை கூட நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய தலைமை போதகிறவர்களுக்காய், குடும்பத்தாருக்காய் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் நாங்கள் அவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இம்மட்டும் அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய கால்களில் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அவர்களாகவே நடக்கத்தக்கதான பலனை கர்த்தர் தருவீராக. மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலத்தில் ஏற பண்ணுவீராக. ஆண்டவரே கர்த்தர் தாமே வருகிற நாட்களில் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர்மாவுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை தாங்க. பிள்ளைகளையும் வேறு பிள்ளைகளையும் முழு குடும்பத்தையும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாய் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டுடைய நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 33:21. பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நெல். என்னண்டையில், என்னிடத்தில் ஒரு இடம் உனக்கு உண்டு. அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாலே ஸ்தோத்திர. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாலே ஸ்தோத்திர. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா,
உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமாண்டவரே, எங்களை மறவாதவர், உம்முடைய தயவால் இதுவரையிலும் எங்களை நடத்துகிறவர். இந்த மாதத்திலும் நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற வல்லமை உள்ள ஜீவன் உள்ள வாக்கு தத்தங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்கு தத்தங்கள் தான் எங்களுக்கு ஆண்டவரே ஆபத்தில் துணையாக, பாதைக்கு தீபமாக எங்களை நடத்துகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். நேரில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடும் ஆண்டவர் ஆன்லைனில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையை பார்க்கிறவர்களோடும் கூட கர்த்தர் இடைவிடும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாத்திராகமம் 33:21 பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நெல்லு. உனக்கு என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கு ஒரு ஆசை, தேவனை பார்க்க வேண்டும். அவரோடு கூட மோசையோடு முகமுகமாய் கர்த்தர் பேசுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்கிறார். ஆனாலும் ஆண்டவரை பார்க்கணும், நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை மோசேக்கு இருந்தது. அதை தேவனிடத்தில் வெளிப்படுத்தினான். அதற்கு கர்த்தர் சொன்ன காரியம், என்னை பார்த்துட்டு ஒரு மனிதனும் உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். நீ அங்கே கன்மலையில் அந்த வெடிப்பில் நெல், நான் கடந்து போவேன், என்னுடைய மகிமையை நீ காண்பாய். அல்லேலூயா. பிரமாணம் மாறாதது. கர்த்தரை பார்க்கிறவன் என்ன செய்வான்? மரித்து போவான். ஆனால் நேசிக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், அவனை கர்த்தர் பார்க்கணும். அதே நேரத்தில் அவனுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. அல்லேலூயா. அவனை மறைத்து, தம்முடைய கரத்தினால் மறைத்து, அவன் காண்பித்த இடத்துல அவனை வைத்து கர்த்தர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் தலைப்பே அதுதான், உண்டு என்கிறத செய்தியினுடைய தலைப்பு. அநேக காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நிறைய நேரங்களிலே உலகத்திலே நாம் கேள்விப்படுகிற காரியங்கள், ஏதோ ஒன்றை நாம் எதிர்பார்த்து தேடி போகும்போது இல்லை என்கிற பதில் உலகத்தில் அநேக இடத்துல நாம் கேட்கிறதை கண்டிருக்கிறோம். நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு தேடி போகும்போது நாம் எதிர்பார்த்ததை நமக்கு இல்லை என்கிற பதில் உலக மனிதர்களிடத்திலிருந்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்திலோ இல்லை என்கிற பதில் வேறு விதமாய் உண்டு. சில 2-3 மாதத்துக்கு முன்னால் அதையும் எதெல்லாம் ஆண்டவரிடத்தில் இல்லை என்று அவர் சொல்கிறார் என்கிற செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இப்போதும் அவர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த மாதத்திலும் எதிர்காலத்திலும் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 125 சங்கீதம் 5 125 சங்கீதம் 5 தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அல்லேலூயா. கோணலான வழியில் தங்கள் மனம் போல போகிறவர்களுக்கு அவர்களுடைய பலன், அவர்களுக்கு முடிவு அக்கிரமக்காரரோட கூட இருக்கும். ஆனால் இஸ்ரவேலுக்கோ, தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கோ, இஸ்ரவேல் என்பது தேவன் தெரிந்து கொண்ட ஜனம், தேவன் வேறு பிரித்த ஜனம், அந்த தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கோ கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இந்த மாதத்தில் சமாதானத்துக்கு ஏதுவில்லாத
காரியங்கள் நேரிட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டு, இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. சங்கீதம் 73:1 சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. யார் இஸ்ரவேலர்கள்? சுத்த இருதயமுள்ள தேவன் சுத்திகரித்த இருதயம் உள்ளவர்கள், அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு தேவன் இந்த மாதத்தில் சமாதானத்தை தருவார், உண்டு பண்ணுவார். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். ஏசாயா 53:5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் கிடைக்க வாய்ப்பில்லை, நாம் தண்டிக்கப்படக்கூடியவர்கள். ஆனால் தேவன் தம்மேல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பை அவர் நமக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக 130 சங்கீதம் 4 130:4 உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அதே 137 இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேவன் தெரிந்து கொண்ட ஜனம், தேவன் வேறு பிரித்த ஜனம். யாரை நம்பி இருக்கணுமா? கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கட்டும். கர்த்தரையே நம்பி இருப்பதாக, அப்படி கர்த்தரையே நம்பி இருக்கிற அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் மன்னிப்பும் உண்டு. அல்லேலூயா. 4 சொல்லுகிறார், அவருக்கு பயப்படும்படிக்கு நமக்கு மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. தேவனிடத்தில் இஸ்ரவேலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு மன்னிப்பும் கிருபையும் திரளான மீட்பையும் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 86 சங்கீதம் 5 86 சங்கீதம் 5 ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், மன்னிக்கிறவர், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் திரளான மீட்பும் கிருபையும் உண்டு. அல்லேலூயா. அவரிடத்தில் இருக்கிறதை அவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இல்லாததை அல்ல, இருக்கிறதை தேவன் நமக்கு தருகிறார். நீதிமொழிகள் 23 18 நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பியிருக்கிற நம்பிக்கையில் எதை நம்பியிருக்கிறாயோ, எதை எதிர்பார்த்திருக்கிறாயோ, அதற்கு ஒரு நல்ல முடிவு நிச்சயமாகவே உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். நிறைய காரியங்களுக்கு முடிவை எதிர்பார்த்திருக்கிறோம். அப்படி எதிர்பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தில், அதற்கு நீ செய்ய வேண்டியது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, அப்பொழுது உனக்கு நல்ல முடிவு உண்டு. அல்லேலூயா. மனுஷர்கள் மேல், பாவிகள் மேல், பாவத்தின் நிமித்தம் நன்றாயிருக்கிற உலக மனிதர்கள் மேல் நீர் பொறாமைப்படாமல், அவர்களை நீ கண்டு அவர்களை குறித்து எண்ணாமல், நீ ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்துரு, கர்த்தருக்கு பயந்துரு, அப்பொழுது
உன்னுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. கர்த்தர் உன்னுடைய நம்பிக்கைக்கு நல்ல முடிவை அவர் தருவார். அல்லேலூயா. 24 நீதிமொழிகள் 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நீ ஞானத்தை அறிந்து கொண்டால் அது உன் ஆத்துமாவுக்கு இன்பத்தை தரும். உன்னுடைய நம்பிக்கை மீன் போகாது. எரேமியா 29:11 கர்த்தர் சொன்னார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுப்பதற்கு நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் தீமையான முடிவாய் அல்ல, சமாதானமான முடிவாக நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. நிறைய காரியத்துக்கு நாம் முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் தருகிற முடிவு அது சமாதானத்துக்கு ஏதுவானதாய் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக எபிரேயர் 8:2 எபிரேயர் 8:2 பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அந்த பிரதான ஆசாரியர் மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட அவர் அல்ல, மனுஷரால் ஸ்தாபிக்கப்பட்ட கூடாரத்தில் ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியரும் அல்ல, அவர் தேவனால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரதான ஆசாரியருடைய ஊழியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் முடிந்து போனாலும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியரை குறித்து 2:18 எபிரேயர் 2:18 அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியர் பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர் போல அல்ல, இவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. சோதனைனா என்னன்னு அந்த பிரதான ஆசாரியராகிய இயேசுவுக்கு தெரியும். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தேவன் நியமித்த பிரதான ஆசாரியர்கள் பாவம் உள்ளவர்கள். ஜனத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் செல்லும்போது முதலாவது தங்களுடைய பாவத்துக்காக அவர்கள் தங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்துட்டு அப்புறம்தான் ஜனங்களுடைய பாவத்திற்காக நிவர்த்தி செய்ய அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் இவரோ எல்லாவற்றிலும் பாவமில்லாதிருக்கிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 16 சங்கீதம் 11 16 சங்கீதம் 16 சங்கீதம் 11 கடைசி வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய வலது பாரிசத்தில்
நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவனுக்கு போகிற வழியை, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அந்த ஜீவ மார்க்கம் போகிற, அந்த ஜீவ மார்க்கம் நடத்துகிற உம்முடைய சமூகம் அது எப்படிப்பட்டதான்? நித்திய பேரின்பம், பரிபூரண ஆனந்தம், முழுமையான சந்தோஷம், முழுமையான மகிழ்ச்சி, முழுமையான ஆனந்தம் கொடுக்கக்கூடியது அது அவரிடத்தில் உண்டு. 21ஆம் சங்கீதம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும்போது, நீர் அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். உம்முடைய ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையும் மகத்துவமும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களை அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் அவர் என்ன செய்கிறாரா? பூரிப்பாக்குகிறார். அதிகமான சந்தோஷம், பூரிப்பு என்பது அதிகமான சந்தோஷம், அதிகமான மகிழ்ச்சியினால் அவர் பூரிப்படைய செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. நம்மெல்லாம் நம்மை நீதிமான்களாய் அவருடைய இரத்தத்தினால் மாற்றியிருக்கிறார். நம்முடைய கூடாரங்களில் அவர் எதிர்பார்ப்பது ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அல்லேலூயா. வேறு சத்தம் அங்கேருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அதை ஏசாயா 51 கடைசி வசனத்தில் அருமையாய் 51:11, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. நம்ம பாடி அவரை நம்முடைய கூடாரத்தில் துதித்து மகிழும்போது என்ன இருக்காதான்? சஞ்சலமும் தவிப்பும் இல்லாமல் நித்திய மகிழ்ச்சி ஓடிப்போவோம். நம்முடைய தலையின் மேல் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்விதமாய் நீதிமான்களுக்கு கர்த்தர் தருகிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 8:18, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. இந்த 8ஆம் அதிகாரத்தில் முழுமையும் 1 முதல் கடைசி வரையிலும் ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தினால் கிடைக்கிற நன்மைகள், ஞானத்தினால் வருகிற ஆசீர்வாதம். ஞானம் என்பது அது தேவனையே குறிக்கிறது. தேவனே ஞானத்துக்கு காரணர். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்துக்கு ஆரம்பம். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில், கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் மீட்புமானார். இயேசுவே ஞானம். ஆகவே அவரிடத்தில், ஞானமாகிய இயேசுவின் இடத்துல என்னெல்லாம் உண்டா? ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி. அல்லேலூயா. எத்தனை காரியத்தை தர்றார் அவரிடத்தில், இயேசுவின் இடத்துல.
நம்புகிறவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நிலையான பொருளையும் நீதியையும் நமக்கு தருகிறார். உலகத்தில் உள்ள பொருள் எல்லாம் நிலையானது அல்ல, அழிந்து போகக்கூடியது. உலகத்தில் நாம் சம்பாதிக்கிறவைகள், சபதரிக்கிறவைகள் அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் தேவன் தருகிற பொருள் அது ஒரு நாள் என்ன செய்யாது? அழியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பொருட்கள் அது ஒரு நாளும் சீக்கிரம் அழியாது, சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம வீடுகளில், சில விசுவாச வீடுகளில் வாங்குகிற பொருள் பல வருஷங்கள் நல்லா இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம் அதே நேரத்தில் உலகத்தில் உள்ளவங்களை பாருங்களேன், அவங்க வாங்குகிற பொருட்கள் எல்லாம் சீக்கிரம் பயனற்று போய்விடுகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற பொருள் அவருடைய ஆசீர்வாதத்தினால நீடித்து உழைக்கக்கூடிய நிலையான ஒரு தன்மையில் நாம் வாங்குகிற பொருளை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லுவோம், இது வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு. கேட்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க, அப்படியா இத்தனை வருஷமா? நாங்களாம் வாங்கி சில நாட்கள்லேயே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு பொருட்கள் அவர் தருகிறதில் நிலையான பொருளை அவர் தருகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:24 வாரி விரைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. இங்கே ரெண்டு உண்டு, வறுமையும் உண்டு, என்ன உண்டு? பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு, விருத்தி அடைவாரும் உண்டு. வாரி இறைத்து கொடுக்கிறதுனால விருத்தி அடைகிறவர்கள் உண்டு. சில நேரங்களிலே சிலர் தங்களுடைய காரியங்களுக்கு தங்களுக்கு செலவு பண்ணுவதற்கு நல்ல வாரி இறைத்து செலவு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் கொடுக்கிற விஷயத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்களாம்? ரொம்பவும் பிசினித்தனம் பண்ணுவார்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கிறதிலும் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்திலும் பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி வாரி இறைக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் குறைந்து போவதில்லை, அவர்கள் என்ன செய்வார்களாம்? விருத்தி அடைவார்கள். அல்லேலூயா. கொடுக்கிறவர்களை கர்த்தர் நாளுக்கு நாள் பெருகும்படி செய்வார், விருத்தி அடையும்படி செய்வார். ஒருபோதும் அவர்கள் உடைய ஊற்று தூர்ந்து போவதில்லை, அவர்களுடைய ஊற்று எப்பொழுதும் அது பாய்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதே நேரத்தில் கொடுக்காமே பிசினித்தனம் பண்ணுனா அவங்களுக்கு என்னதான் மிச்சமா? வறுமை, தரித்திரம். கொடுக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், கொடுக்காதவர்களுக்கு வறுமை, தரித்திரம். நீதிமொழிகள் 12 கடைசி வசனம் 28ஆம் வசனத்தில், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அல்லேலூயா. நீதியின் பாதையில். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. தேவன் நடத்துகிற பாதை நீதியின் பாதை. அந்த நீதியின் பாதையில் ஒருவேளை நெருக்கங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இயேசு மத்தேயு 7:14 சொன்னார், ஜீவனுக்கு போகிற வழி அது இடுக்கமானது, குறுகலானது, ஆனாலும் அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதான்? அது ஜீவன். அல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற பாதை நீதியின் பாதை, அதன் முடிவு என்னதான்? ஜீவன். அல்லேலூயா. தாவீது இந்த நீதியின் பாதையில், இடுக்கமான பாதையில், எத்தனையோ மரணம் சந்திக்கும் என்று சொல்லுகிற பாதையிலே அவன் நடத்தப்பட்டான். ஆனாலும் அவனுக்கு முடிவு வந்துவிடவில்லை. கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நல்ல முடிவை அவனுக்கு கொடுத்தார். 1 நாளாகமம்
9ஆம் அதிகாரம். தாவீதை குறித்து பேசும்போது, யோசிக்கும்போது இந்த வசனத்தை நாம் மறக்கவே முடியாது. 1 நாளாகமம் 29:28 அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்தான். அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய பாதை நீதியின் பாதை. ஆனால் எப்போ வேணாலும் மரணம் சம்பவிக்கும் என்கிற பாதையில் ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு மரணம் சம்பவித்து விட இல்லை. அந்த நீதியின் பாதையில் மரணம் இல்லை, ஜீவன் இருந்தது. அவன் மகிமையாய் ஜீவனுக்குள்ளே பிரவேசித்தான். அல்லேலூயா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதிமொழிகள் 13:10. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. யார் ஆலோசனை கேட்குறாங்களோ அவங்களிடத்தில் என்ன உண்டா? ஞானம் உண்டு. அகந்தை உள்ளவர்களுக்கு வாது தீமை உண்டாகும். ஆலோசனையை கேட்கிற இடத்தில் ஞானம் உண்டு. கடைசியாய் நீதிமொழிகள் 14:26. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர்களுக்கு திட நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். 125 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அவரை நம்புகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உண்மையல்லாமல் எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இந்த உலகத்தை விட்டு போனாலும் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. யோவான் 14:2. ஆகவே திட நம்பிக்கை உண்டு. அதே நேரத்தில் அவனுடைய பிள்ளைகளுக்கும், நீதிமானுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலத்தை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் நமக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல முடிவு உண்டு. அநேக காரியங்களை அவர் வைத்திருக்கிறவைகளை அவர் நமக்கு தருகிறார். சமாதானம் உண்டு. திரளான மன்னிப்பும் மீட்பும் கர்த்தரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் துதிக்கிறோம், நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக, கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு 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 மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எங்களைப் போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டு எங்களுக்கு உதவி செய்கிற மகா பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு ஒரு இடம் உண்டு ஆண்டவரே. உம்முடைய வாசஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில், என் பிதாவினுடைய சமூகத்தில் அநேக வாசஸ்தலங்கள், இன்பமான இடங்கள் உண்டு. உங்களுக்காக நான் அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து அந்த நிலையான வாசஸ்தலத்தில் நீங்களும் என்னோடு இருக்கும்படி உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து
ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டப்பா. அந்த பாதையில் மரணம் இல்லை. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிருபையாகி நடத்துகிற தெய்வம் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாய் நடத்தும்படி உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு திரளான ஆண்டவரே கிருபையை வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. உங்கள் நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. படைக்க இருக்கிற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதியும், அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உமக்கென்று கொடுக்கிறதை கர்த்தர் தாமே வாரி இறைக்கிறதை நீர் விருத்தியடைய பண்ணுவீராக. ஒவ்வொருடைய தேவைகளையும் இந்த மாதம் முழுவதும் குறைவில்லாமல் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இருந்த வண்ணமாக ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். கர்த்தர் நல்லவன். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, தேறுதல் செய்யும் தீரழாம் மிகுதியே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரழாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா, காடான நீளத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரழாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் அருள் ஏராளம் அற்பமாய் சொற்பமாய் அல்ல எட்டுமே. யாவரை எழுப்பி நிற்போம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசின அவருடைய வார்த்தைக்காய் மீண்டுமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வாக்குத்தத்த செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய சபையின் மக்கள், எங்களுடைய ஊழியர்கள்